இவங்க பேர் துர்காதேவி. ஃபர்ஸ்ட் பேட்சில் 154 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மொதல் பேட்சில் கம்மியான ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஆனவங்க. இந்த பேட்சில் 24 பேட்சில் 2, 2A, 4 மூணுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கேருந்து கைத்தறி நகர்லேருந்து வண்டியூர் ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு டெய்லி கைத்தறி நகர்லேருந்து 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி படிச்சிருக்காங்க. வெற்றி ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. அவங்க அவ்வளவு எஃபோர்ட் எடுத்து முயற்சி செஞ்சனால தான் அவங்க பேரண்ட்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டு வந்து வெற்றி எடுத்த உடனேலாம் கிடைச்சிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ட்ரெஸரி இதில் அவங்க வேலை கிடைச்சிருக்கு. அவங்க தீபா அந்த பொண்ணும் அதே மாதிரி கவுன்சிலிங் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஜூனியர் டைப்பிஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. இந்த வருஷ பேட்சில் வின் பண்ணவங்க. ஸோ உங்களை மாதிரி மாணவர்களாக இருந்து இன்னைக்கு ஆசிரியர்களாகவும் அரசு ஊழியராகவும் மாறி இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லா எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அதே மாதிரி இவங்களும் நாங்களும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். உங்கள்கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறது பணமோ காசோ எதுவும் கிடையாது. நீங்கள் அடுத்து வெற்றி பெற்றவுடன் இதே மாதிரி மாணவர்களுக்கு எங்கே இருந்தாலும் இந்த பணியை எங்களுக்கு செய்வதற்கு உதவி செய்யணும். அவ்வளோதான். உங்கள்கிட்ட கேட்குற வேற எதுவுமே கிடையாது. இது செஞ்சிங்கனாலே நம்ம சமுதாயத்தில் எல்லோருமே நல்ல வளர்ச்சியை எட்ட முடியும்.